சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கர் பிரியா vlogs. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா பண்ண போகிறோம். அது தேவையான பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருள் பார்ப்போம். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு நான் அந்த மிக்சியில் ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, வெங்காயம் பாதி, ஒரு தக்காளி, 2 கிராம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு மராட்டி மொக்கு போட்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி 1 அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்துருக்கேன், ஒரு கத்து கருவேப்பிலை, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு 10 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வேணால் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் வந்து லாஸ்ட்டாக குருமாவுக்கு ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து ஒரு பாதி மூடி தேங்காய், அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு 20 பல்லு கேஷ்யூ நட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை போட்டு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா குருமா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும். அப்புறம் கார்னிஷுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு மேலே நம்ம ஒரு குக்கர் வச்சுருக்கோம். நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்ச அந்த இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் பாதி வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பல்லு, 2 பீஸ் 2 கிராம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், மராட்டி மொக்கு 1, அன்னாசி பூ 1 போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டுட்டு வதக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போட்டோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் வதங்கிடுச்சு, கொஞ்சம் பச்சை வாசமும் போயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் நீட்டில் கீறி வச்சுக்கலாம், அது அப்புறம் கருவேப்பிலை இதை போட்டுட்டு நம்ம வதக்குவோம். இது கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நமக்கு போட்ட வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வதங்கிடுச்சு. நம்ம தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். நான் இந்த குருமாவுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் எதுக்கு அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து அரைச்சி போட்டேன்னா, பசங்கள்லாம் எடுத்து அதை தூக்கி வெளில வச்சுருவாங்க. இந்த பட்டை, லவங்க, கிராம்புலாம் அது உடம்புக்கு போனால் ரொம்ப நல்லது. அது இல்லாமல் அரைச்சி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் குருமாவுக்கு. ஸோ அதனால தான் நான் அரைச்சி போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம விசில் போடுவோம். குக்கரில் மேலே மூடி போட்டு விசில் போட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த குக்கரோட மூடி போட்டு விசில் போடுறோம். ஒரு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ விசில் நான் நின்று எடுத்துட்டேன். நம்ம கொஞ்சம் இதில் அரைச்சி வச்ச தேங்காய் இதில் போட்டுக்கிறோம். தேங்காய், பெருஞ்சீரகம், அப்புறம் இந்த முந்திரி பயிர் சொன்னோம் இல்லையா, அதை ஃபைனாக அரைச்சிருக்கேன். இதில் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடட்டும். கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. நான் கார்னிஷுக்கு கொத்தமல்லி போட்டுடுறேன். கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு கலக்கி விட்டுடுவோம், மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இந்த குருமாவை நீங்கள் வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், பரோட்டா, பூரி, சப்பாத்தி, இல்லை இட்லி, தோசைக்கு எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.